வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை காதல் கனவே பாகம் 2 ஆடியோ நாவல். அழகிய பதுமையின் அனுமதியோடு அவளின் நட்பை சூறையாடி பெற்றுக்கொண்டேன். என்னவளது சிரிப்பே சொன்னது என்னை அவள் விரைவில் ஏற்றுக்கொள்வாள் என்று. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். சுபா காலையில் எழுந்ததும் அம்மா என்று அழைத்தாள். கிச்சனில் சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்தது. சோம்பலை முறித்து எழுந்து வந்து வெளியே பார்த்தாள். அப்பா கடைக்கு கிளம்பியபடி இருந்தார். அம்மா எப்போ வந்தீங்க? அதை ஏண்டி கேட்குற? சரியான லேட்டு, டிராஃபிக் வேற, ஒன்றும் முடியல. 11 மணிக்கு தான் வந்தோம். ஏம்மா அமத்தாவை காணோம்? வீட்டுக்கு போயிடுச்சா? கிளம்பிடுச்சு சுபா என்றாள் லட்சுமி. ஆமாம், சண்டே என்ன ஸ்பெஷல்மா? அதுவா, உனக்கு பிடிச்ச ஜிலேபி மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஓகேம்மா, கொஞ்சம் பொரிச்சிரு, அப்போ தான் குழம்போட வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். சரிடி, இங்கே வாய்க்கு ருசியா நான் சமைச்சு தருவேன். ஆனால் போகிற வீட்டில் இப்படியெல்லாம் ஆர்டர் போட முடியாது. நான் ஏன் ஆர்டர் பண்ண போகிறேம்மா? என் புருஷனையே சமைக்க வச்சுடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ. உன்னெல்லாம் இப்படி சொகுசாக வச்சிருக்கார் பாரு உங்கள் அப்பா, அவரை சொல்லணும்டி. அம்மா ப்ளீஸ்மா, காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணாத, விட்டுருமா. சண்டே லீவ் வேற, என்ஜாய் பண்ண விடு என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுக்க பெட்ரூம்குள் நுழைந்தாள். நிறைய எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் வந்திருந்தது. ஓப்பன் செய்து பார்த்ததும் தலையில் கை வைத்தபடி அமர்ந்து, ஐயோ கடவுளே, என்ன இந்த ரகு இவ்வளோ மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான் என்று பார்த்தபடி உடனே கலைக்கு ஃபோன் செய்தாள். ஏய் சொல்லு சுபா. கலை ஃப்ரீயா? டீ சாப்பிட்டு இருக்கேன். என்னடி சுபா மார்னிங்கே கால் பண்ணியிருக்க? அதை ஏன் கேட்குற? இந்த ரகு இருக்கானே, அவனுக்கு என்னடி என்று கேட்டாள் கலை. ஹே, ஒரே ஃபார்வர்ட் மெசேஜா அனுப்பி வச்சிருக்கான். குட் மார்னிங், குட் நைட், லவ் மெசேஜ், கவிதை, கட்டுரைன்னு தொல்லை தாங்கல என்றாள் சுபா. ஏய், அவன் ரொம்ப நல்ல பையன்டி, தப்பா எடுத்துக்காத. கொஞ்சம் படப்படன்னு பேசுவானே தவிர ரொம்ப நல்ல டைப்டி. சொல்லப்போனா அவன் ஒரு அம்மா பையன். அம்மா தங்க அப்படின்னா உசுறு. எனக்கு அவனை 4 இயர்ஸாக தெரியும். நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் யார்கிட்டையும் இப்படி பண்ண மாட்டான். ஏதாவது மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளை கூட பண்ண மாட்டான்டி. பட் உனக்கு ஏன் அனுப்புனான்னு தான் தெரியல. ஓகே சுபா, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், ஓகேவா? சரிடி, ஓகே பாரு என்று ஃபோனை கட் செய்தாள். சுபா கேட்ட அனைத்தையும் ஒரே மெசேஜாக அடித்து ரகுவிற்கு அனுப்பினாள் கலை. ரகு ரூமிலிருந்து எழுந்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு சண்டே என்பதால் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஃப்ரெண்ட்ஸுடன் வெளியே செல்லலாம் என பிளான் செய்து கொண்டிருந்தான். ஃபோனை பார்த்ததும் கடுப்பாகி சுபாவிற்கு ஃபோன் அடித்தான். சுபா ஃபோனை அட்டன் செய்து சொல்லுங்க என்றாள். ஹாய் சுபா, எப்படி இருக்கீங்க? ஃபைன். நேற்று தானே பேசுனீங்க, அதுக்குள்ளே நல்லா விசாரிக்கிறீங்க. ஏன் கேட்கக்கூடாதா? ஒய் நாட், கேட்கலாமே. என்ன கலைக்கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியாச்சா? ஹலோ, என்ன கம்ப்ளைண்ட்? ஆமாம், உன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்க? ஏதோ பேசினா நல்ல பொண்ணா தோணுச்சு, சரி ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்லி. இங்கே பார் சுபா, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கத்தான் உனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணேன். இது ஒரு தப்பா? நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பன் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் உன் கூட பேசணும்னு நினச்சேன். இதுக்கு போய் என்னமோ அவகிட்ட போய் சொல்லியிருக்க என்றான் படபடவன பட்டாசு போல வெடித்தபடி. அவனுடன் இருந்த ரூம்மேட்ஸ் என்ன மச்சி லவ் மேட்ரா என்று கிண்டல் செய்து சிரித்தனர். டே ஒழுக்கமா போயிருங்கடா என்று அவர்களை உதைப்பது போல் செய்கை காட்டிக்கொண்டே சுபாவிடம் பேசிக்கொண்டிருந்தான். இதை கேட்டதும் சுபா சிரிப்பை அடக்க முடியாமல் வாயை பொத்தியபடி சிரிக்க, அப்பாடா சிரிச்சிட்டா ரகு, இனி உன் காட்டில் மழை தான் போ என்று ரகு மனத்தில் நினைத்து கொண்டு, சுபா இப்போ நீ சிரிச்சதானே? இல்லையே. இல்ல நீ சிரிச்ச, எனக்கு லைட்டாக உன் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. ஓகே சுபா, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா? சுபா சிரித்தவாறு யோசிக்க, சொல்லு சுபா. ஓகே ரகு, உங்களை பற்றி கலை நிறைய சொன்னா. ஓ, மேடம் சொன்னதால தான் நீங்கள் பேசுகிறீங்களா? ஹே, பின்ன என்ன, முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட ஃப்ரெண்டாக முடியுமா என்றாள். ஓகே, அதுவும் சரிதான் சுபா. ஓகே, எந்த காலேஜ்? காலேஜா? நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ரகு. என்னது, ஒர்க் பண்ணுறியா? ஆமாம், டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அப்படியே பிஎஸ்சி பண்ணிகிட்ருக்கேன், செகண்ட் இயர் போயிட்டுருக்கு. ஓ சூப்பர் சுபா. ஏன் இதெல்லாம் கலை உங்ககிட்ட சொல்லலையா ரகு? இல்லை சுபா, அவகிட்ட உன்னை பற்றி நான் எதுவும் கேட்கல. சுபா என்று அம்மா குரல் கொடுத்தால் வெளியிலிருந்து. இதோ வரேம்மா என்று கூறி, ஓகே ரகு, அம்மா கூப்பிட்றாங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். சுபா, எகைன் ஃப்ரீயாக இருந்தால் ஃபோன் பண்ணு என்றதும் ஃபோன் கட் செய்யப்பட்டு இருந்தது. சுத்தம் போ, இவளெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா என்று மனதில் நினைத்து கொண்டு சொல்லாம கொள்ளாம போறாளே என்று புலம்பியபடி வெளியே செல்ல ரெடியாக சென்றான். ஏண்டி எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? என்னம்மா நோய் நோய்னு கூப்பிட்டே இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா ஃப்ரெண்டு கிட்டம்மா. ஏன் என்னாச்சு? அப்பா வந்துடுவாருடி, ட்ரெஸ் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு துவைக்கணும். சரிம்மா இதோ பண்ணுறேன்.
பண்ணி முடிக்கவும் அப்பா மீனை எடுத்துக்கொண்டு வந்தார். லட்சுமி தேவையானவற்றை ரெடி செய்து சமையல் முடிந்தவுடன் அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர். சுபா, டெட் எக்ஸாம் இந்த வருஷம் எழுதுறியா? ஆமாம்ப்பா, ஆனால் நம்ம ஏரியா பக்கம் சென்ட்ரு வராது, சேலம் தான் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏம்மா? போன இயர் என் காலேஜில் தான் அப்ளை பண்ணேன்ப்பா. போன வருஷம் எழுதின எக்ஸாம் ஏதோ ப்ராப்ளம்னால கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் அதே அப்ளிகேஷன் வச்சு இந்த வருஷம் எக்ஸாமுக்கு மூவ் பண்ணி தரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சேலத்தில் தான் போடுவாங்களாமா? ஆமாம்ப்பா, இந்த வீக் ஹால் டிக்கெட் வந்துடும் நினைக்கிறேன் என்றாள் சுபா. லட்சுமி உடனே, சுபா, ஈரோட்லேருந்து சேலம் தனியாவா போக போற? நான் வேணா கூட வரட்டுமா? மா, நீ வந்தா உன்னை வேற ஒரு ஆள் பார்த்துக்கணும். இதில் நான் எப்படி எக்ஸாம் எழுதுறது? ஒன்றும் வேணாமா, நானே போயிட்டு எழுதிட்டு வந்துடுறேன். ஆமாம் லட்சுமி, அவள் தனியாகவே போய் எழுதிட்டு வரட்டும். இவ்வளோ நாள் காலேஜுக்கு தனியாக தானே போனா. அதுவும் போக எதையும் தனியாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். எல்லா நாளும் பேரண்ட்ஸ் கூட இருக்க முடியாது. வயசு பிள்ளைய தனியாக அனுப்பணுமேனு சொன்னேன். நீங்கள் என்னமோ பண்ணுங்க. உங்கள் அப்பா எப்போ நான் சொல்கிறது கேட்டிருக்காரு, நீ சொல்கிறது தானே கேட்பாரு. லட்சுமி, நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. பல தடவை தப்பு செஞ்சால் தான் கற்றுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவள் லைஃப்பில் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. இந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் பேசாமல் எந்திரிச்சு போய் டீயை போடு என்று சொல்லிவிட்டு நம்ம பிள்ளைய நாம தான் தைரியமாக வளர்க்கணும். சுபா, நீ தனியாகவே போயிட்டு வா. ஃப்ரெண்டு யாராவது வராங்களா? தெரியலப்பா, ஹால் டிக்கெட் வந்த பின்னாடி தான் ஃபோன் பண்ணி சேம் சென்ட்ரான்னு கேட்கணும். ஓகேம்மா, வரட்டும் பார்த்துக்கலாம் என்றார் ராஜேந்திரன். அம்மா, எங்க இருக்க? யாரு? ரகு சத்த மாதிரி இருக்கே என்று கதவை திறந்து வெளியே வந்தார் செண்பகம். செண்பகம், ரகு, வாசாமி, எப்போ வந்த என்று திண்ணையில் அமர வைத்தபடி கேட்டார். ஏன் வீட்டுக்கு வரேன்னு காலையில ஃபோன் பேசும்போது கூட சொல்லல? நல்லா இருக்கே சாமி என்று தலையை கோதிவிட்டபடி கேட்டார். ஃபைன் செண்பகம், நீ எப்படி இருக்க? எனக்கு என்னையா, ராணி மாதிரி வச்சிருக்காரு உங்க அப்பா. ஆமா, எங்க அப்பா மகி எல்லோரையும் காணோம்? மகி காலேஜ் விட்டு வர நேரம்தான். அப்பா இப்பதான் மகியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு வண்டி எடுத்துட்டு போனாரு. சரிம்மா, ரொம்ப பசிக்குது. ஏசாமி, நீ வரேன்னு சொல்லியிருந்தா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன்ல. இல்லம்மா, 2 நாள் லீவு, அதான் உன்னை பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டேன். இந்த செண்பகத்தோட சிரிப்பு என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அதான் ஏன் 2 நாளை வேஸ்ட் பண்ணணும்னு கோயம்புத்தூர்லேருந்து பஸ் ஏறிட்டேன். ஆமா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? வெண்டைக்காய் நம்ம பந்தல காய்ச்சுது, அதான் கொஞ்சமாக போட்டு குழம்பு வச்சேன். மா, வெண்டைக்காய் குழம்பா? அந்த சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வைப்பியே அதுவா? ஆமாம் சாமி, அதே தான். அம்மா, எடுத்துட்டு வா, அது போதுமே. உன் கைப்பக்குவம் அமிர்த மாதிரி இருக்குமே என்று சொல்லியபடி கை கழுவி விட்டு வந்து வீட்டுக்குள் பாய் போட்டு அமர்ந்தான். அம்மா சாப்பாட்டை எடுத்து வந்து தந்தாள். உச்சி கூட்டியபடி ரசித்து ருசித்து ரகு ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடிக்க, என் சாமிக்கு ஹாஸ்டல் சோத்தை தின்னு தின்னு நாக்கே செத்து போச்சு, இன்னும் கொஞ்சம் வச்சுக்க என்று சாதத்தை ரகுவின் தட்டில் வைத்தாள். போதுமா? அந்த சாதத்தை பிசிந்து, அம்மா இந்தா ஆக்காட்டு என்று அம்மாவிற்கு ஊட்டினான். சாதத்தை வாயில் வாங்கி, எனக்கு எதுக்கு சாமி, நீ சாப்பிடு என்று சொல்லி கொண்டிருக்க வெளியே வண்டி வந்த சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தபடி வெளியே வந்தான் ரகு. மகி வண்டியிலிருந்து இறங்கி வந்ததும் ஆச்சரியமாக, ஹாய் அண்ணா, எப்படி இருக்க? எப்போ வந்த என்று கேட்டாள். இப்பதான் வந்தேன் என்று கை கழுவி விட்டு திண்ணையில் இருவரும் அமர்ந்தனர். வீராசாமி வண்டியை நிறுத்திவிட்டு, வாசாமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்கப்பா. என்ன திடீர்னு வந்திருக்க? இல்லப்பா, 2 நாள் லீவுங்க, அதான் எல்லோரையும் பார்க்கலான்னு வந்தேங்க. சரிப்பா. செண்பகம், சொல்லுங்க, நான் போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துடுறேன், நைட்டுக்கு செஞ்சுக்கலாம். சரிங்க, நான் சமையலுக்கு ரெடி பண்ணுறேன் என்று கூறி சமையல் அறைக்குள் நுழைந்தாள் செண்பகம். மகி அவளுடைய காலேஜ் கதைகளை சொல்லிக் கொண்டிருக்க ரகு மண்டையில் சுபாவை பற்றிய ஞாபகம் ஓடிக்கொண்டிருந்தது. மகி சொல்வதை கவனிக்காமல் எங்கேயோ பார்த்தபடி தலையை கூட அசைக்காமல் இருக்க, மகி, டே அண்ணா, எங்கடா இருக்க? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ கனவுலகத்தில் இருக்க என்று அவனை உலுக்கினாள். என்ன சொன்ன மகி என்று அவள் பேசியதில் தெளிந்தவன், மா என்று கத்திக்கொண்டே மகி சமையல் அறைக்கு சென்று, மா, உன் பையனுக்கு என்னமோ ஆகிடுச்சு, நான் பேசிட்டே இருக்கேன், அண்ணன் எங்கேயோ பேன்னு பார்த்துட்டு இருக்குமா. ஏன் மகி இப்படி அவனை தொந்தரவு பண்ணுற? அவன் இப்போ தானே வந்தான், கோயம்புத்தூர்லேருந்து அந்தியூர் வரைக்கும் வந்தா சலுப்பாக இருக்காதா? நீ வந்ததும் தோணன்னு பேசினா அவன் எப்படி காது கொடுத்து கேட்பான்? நீ போய் துணியை மாற்று. ரகு, இந்த சாமி, டீயை குடி என்று டீயை தந்துவிட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தார். சுபாவும் ஸ்கூல் முடித்து வந்து அசதியாக இருந்ததால் போனை பார்த்து கொண்டு படுத்து கொண்டிருந்தாள். லட்சுமி உடனே சுபாவை அழைத்தாள். சுபா, உனக்கு ஏதோ போஸ்ட் வந்திருக்காண்டி, போஸ்ட்மேன் வந்திருக்காரு என்று சொன்னவுடன், இங்க சுபா யாரு? நான் தான் சார், இதில் ஒரு சைன் பண்ணுங்க என்று கேட்டுவிட்டு போஸ்ட்மேன் தபாலை தர அதில் ஹால் டிக்கெட் இருந்தது. ஹால் டிக்கெட்டை பிரித்து பார்த்து அட்ரஸை செக் செய்ய அதில் சேலத்தில் சென்டர் போடப்பட்டிருந்தது.
பின்பு லட்சுமி ராஜேந்திரனிடம் கூறினாள். முன்பு பேசியதைப் போலவே செய்யுமாறு அப்பாவும் சுபாவிடம் கூறினார். ஏமா, எக்ஸாம் டேட் என்னம்மா? வர சனிக்கிழமைப்பா. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன்ப்பா. சரி சுபா, நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, போய் சாப்பிட்டு தூங்கு என்றார் ராஜேந்திரன். சரி என்று கூறிவிட்டு மூவரும் சாப்பிட்டு உறங்க சென்றனர்.